வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஇ ஹவுஸ்மேன் எழுதின அ ஷ்ராப்ஷயர் லேட் 52 ஃபார் இன் அ வெஸ்டர்ன் ப்ரூக்லேண்ட் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போமில் இருக்கிற முக்கிய தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜியா, மெமரி அண்ட் பேசேஜ் ஆஃப் டைம். நாஸ்டாலஜியானா கடந்த காலத்தை நம்ம திரும்பி நினைவு கூர்ந்து பார்க்குறது தான் நாஸ்டாலஜியா. மெமரின்றது நமக்கு தெரியும், நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பேசேஜ் ஆஃப் டைம்னால் அப்போ தெரிஞ்சுக்கலாம், இப்போ நமக்கு கொஞ்சம் வயசாக இருக்குது, நம்ம கடந்த காலத்து அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததை நினச்சி பார்க்குறோன்னு. இங்கே இந்த கவிஞரும் அவருடைய குழந்தை பருவத்தை அங்கே ப்ரூக்லேண்டில் தான் அவர் குழந்தை பருவத்தில் வாழ்ந்தார். இப்போ அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நினைவாகிடுச்சு. இப்போ அவர் இருக்கிறது லண்டனில், அங்கே தனிமையில் இருக்கார். அதனால் இந்த கவிதையில் இப்போ அவர் தனிமையாக இங்கே யாருமே இல்லாமல் அவருடைய வேறுன்றது ப்ரூக்லேண்டில் தான் இருக்குது. அதுதான் அவருடைய பிறப்பிடம், அங்கே வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். அதை நினச்சி கடந்த காலத்தை நினச்சி அவர் ரொம்ப உருக்குறாரு. அந்த குழந்தை பருவத்தில் அந்த இயற்கை சூழலில் அந்த ப்ரூக்லேண்டில் அவர் இருந்ததை ரொம்ப ஏக்கத்தோடு நினச்சி பார்க்குறாரு. திருப்பி அங்கேயே போயிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னும் யோசிக்கிறாரு. இது எப்படின்னா, இப்போ அவர் வாழற லண்டனுக்கும் அவர் பிறந்து வளர்ந்த ப்ரூக்லேண்டில் அது ஒரு கிராமம் மாதிரி, அந்த கண்ட்ரி சைடில் இருந்த அந்த வாழ்க்கையும் அவர் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. அப்போ நமக்கு இன்னொன்றும் புரியுது, அந்த இயற்கையோடு அவருக்கு இருந்த அந்த பிணைப்பு அது எவ்வளோ அழகாக இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அந்த இயற்கை மேலே இருந்த அவருக்கு ஆர்வம், அதுவும் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாப்புலர்ஸ்ன்றது ஒரு நல்ல நீண்டு நெடுந்து பெருசாக வளரக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் அந்த ஊரில் நிறைய இருக்கும். அதையெல்லாம் அவர் யோசித்து பார்த்துட்டு இப்போ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு அந்த கவலையை இங்கே அவர் தெரிவிக்கிறாரு. ஏன்னா லண்டனில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் எங்கேயும் போக முடியாது. ரெண்டாவது அவருடைய ஞாபகம் அவரை அந்த சின்ன வயசு பருவத்தை எடுத்துன்னு போயிட்டு அது எவ்வளோ ஒரு அனுபவிச்சிருக்கான்றதை காட்டுறாரு. இப்போ உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக அவர் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கார். நினச்சா போயிட்டு வர தூரம் இல்லை. அது அவர் அந்த பிரிவு அவர் ரொம்ப பாதிக்குது. இங்கே லண்டனில் அவர் தனிமையாக யாருமே இல்லாமல் அது அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழும்போது நம்ம திரும்பி கடந்த காலத்துக்கே போயிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் அந்த கஷ்டமான அந்த ஃபீலிங்ஸு, அதாவது ஒரு பெரிய இழப்பை அவர் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா அது கடந்த காலம், அவர் தொலைச்ச ஒரு காலம். இதை இப்போ இருக்கக்கூடிய அந்த தனிமையோடு அவர் கம்பேர் பண்ணி தான் எழுதியிருக்காரு. வாங்க அவர் எழுதின கவிதையை பார்க்கலாம். ஃபார் இன் அ வெஸ்டர்ன் ப்ரூக்லேண்ட். ஃபார் அப்படின்னும் போதே நான் இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கேன். எதை பற்றி நான் இப்போ யோசிக்கிறேன்னா வெஸ்டர்ன் ப்ரூக்லேண்ட், ஏன்னா அங்கே தான் நான் இருந்தேன். தட் பிரெட் மீ லாங் அகோ. பிரெட்னா நான் அங்கே தான் வளர்ந்தேன், அந்த இடம் தான் என்னை வளர்த்துச்சு. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. த பாப்புலர் ஸ்டாண்ட் அண்ட் ட்ரெம்பிள் பை பூல்ஸ் ஐ யூஸ் டு நோ. அங்கே இந்த பாப்புலர் மரங்க அதுலாம் ரொம்ப உயரமான மரங்க. அந்த உயரமாக இருக்கிறதுனாலே காற்று அடித்து அதுங்க அசையும் போது இன்னும் நடுங்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியுமா. அது அவர் சொல்கிறாரு. எல்லா அதாவது குளங்கக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த மரம் இருக்கும். தேர் இன் த windless night time the wanderer marveling why halts on the bridge to hearken how soft the poplar sigh. அதாவது சில சமயத்தில் இரவு வேளையில் காற்றெல்லாம் ரொம்ப அடிக்காத போது, ரொம்ப மென்மையான காற்றாக இருக்கும்போது அங்கே வரக்கூடிய யாரோ ஒருத்தர் அவர் யோசிச்சு அப்படி நிற்பாராம். அந்த பிரிட்ஜ் மேலே அவர் நின்றுடுவாராம். எதுக்குன்னா, இந்த உயரமான பாப்புலர் மரங்க இருக்குல்லையே, அப்போ காற்று ரொம்ப அடிக்காதனால அதுங்களோட அசைவு மெதுவாக தான் இருக்கும். அது சாஃப்டாக இருக்க மாதிரி அவர் காதில் கேட்குமா. ஆனால் சாஃப்டாக அதுங்க என்ன செய்யுதுன்னா சைனா ஏக்க பெருமூச்சு. ஒரு விஷயத்தை நம்ம தொலைச்சிட்டோம், இல்லை நம்ம வருத்தத்தை நம்ம தெரிவிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறோன்னா அப்போ நம்ம வெளிப்படுத்தக்கூடிய மூச்சை தான் நம்ம சைன்னு சொல்லுவோம். அந்த பாப்புலர் மரங்கள்லாம் அப்படி ஒரு ஏக்க பெருமூச்சை வெளியிடுறதா அதை அந்த வாண்டர் கேட்குறதா அவர் எழுதியிருக்காரு. ஹீ ஹியர்ஸ் நோ மோர் ரிமெம்பர்ட் இன் ஃபீல்ஸ் வேர் ஐ வாஸ் நோன். அவர் இதை கேட்குறாரு. ஆனால் நான் ஞாபகம் வச்சுட்டுருக்கேன், அந்த வயல்லலாம் நான் என் நினைவுகள் அங்கெல்லாம் ஓடுது, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஹியர் ஐ லை டவுன் இன் லண்டன் அண்ட் டேர்ன் டு ரெஸ்ட் அலோன். இப்போ நான் லண்டனில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு இரவு வேலையாக இருக்கலாம், ஆனால் நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்றத இங்கே அவர் சொல்கிறாரு. தேர் பை த ஸ்டார்லிட் ஃபென்சஸ். ஆனால் அந்த இடத்துல, அதாவது ப்ரூக்லேண்டில்
அப்படியே அந்த நட்சத்திரங்களோட வெளிச்சத்தில் அந்த வேலிகள்லாம் இருக்கும் இல்லையா. The wanderer halts and hears my soul that lingers sighing. அங்கே அந்த வாண்டரர் நின்று வந்து கேட்குறாரு. எதை கேட்குறாருனோ, என் மனம் வந்து அங்கே போயிடுச்சு. மை சோல் இங்கே வந்து என்னோடய மனம் அது அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கு. சுற்றிக்கிட்டு ஏக்க பெருமூச்சை வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அபவுட் தி கிளிம்பரிங் வியர்ஸ், அப்படியே அந்த நில ஒளியில், அந்த நட்சத்திரத்தோட ஒளியில் வந்து அந்த இடம் வந்து அப்படியே ஷைன் ஆகும் இல்லையா. அதை பார்த்து என்னுடைய உள்ளம் வந்து அங்கே ஏங்குது. என் மனம் அங்கே போயிட்டு சுற்றி அங்கே ஏங்கின்னு இருக்கிறத அந்த வாண்டரர் கேட்குறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, லண்டனில் இருந்தால் கூட என் மனசெல்லாம் இப்போ அங்கே தான் இருக்குது, அந்த இடத்துக்காக ஏங்குது, திருப்பி அங்கே போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் என் மனசில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. என்னோடய குழந்தை பருவம்லாம் இருந்த இடம் அதுதான். அதை விட்டு வந்ததில் நான் ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கேன். ஏன்னா வந்து அந்த இடம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். திருப்பி அங்கே போகணும் அப்படின்ற ஆசை என் மனசில் இருக்கிறதுனால என் மனம் இப்போ அங்கே போயிடுச்சு அப்படின்றதா சொல்லி இங்கே முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.